ஆசிரியர்களை கேளுங்க, பள்ளிக்கூட ஆசிரியர்களை கேளுங்க, இந்த வார்த்தை கல்லூரி பேராசிரியர்களை கேளுங்க. பிள்ளைங்க போதையில வராங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, மோசமான கலாச்சாரம். ஆனா இது காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே இயங்கிட்டு இருக்குது. இவர் சும்மா பேருக்குன்னு எந்த மாநிலம் அந்த மாநிலம் பொய்ய சொல்லி இவருக்கு தானே எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? அதாவது கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணமே எதிர்கட்சி சிதறி கடந்த ஒரு சூழல். இன்னைக்கு எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா வந்துட்டோம். இனி ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதுக்காக திமுக ஆதரவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடல. கடந்த தேர்தலில் எதிர்கட்சி சிதறி இருந்த சூழல்ல இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டோம். அது இல்லாம திமுக 5 ஆண்டு காலம் ஒரு நரக ஆட்சி, மோசமான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான போதைப் பொருட்கள் ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடத்தி இருக்கிற திமுகவை மக்கள் தூக்கி எறிய முடிவு செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்குது. அந்த பொறாமையில, அது மட்டும் இல்ல, அந்த பயத்துல பேச ஆரம்பிச்சுட்டா இன்னும் பேசுவார். இது ஏதாவது அந்த பயத்துல பேசுறது தான் இதெல்லாம். இல்ல அதான் என்ன, எந்த மிரட்டல, எந்த உருட்டுல, நாங்க மனப்பூர்வமா இந்த கூட்டணியில் நாங்க சேர்ந்திருக்கிறோம். எங்க நோக்கமே, நாங்க சேர்ந்த நோக்கமே இந்த மோசமான ஊழல் செய்கின்ற, மக்கள் விரோத கஞ்சா விற்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அகற்றணும். அந்த ஒற்றை கருத்துடன் தான் நாங்க சேர்ந்திருக்கோம் கூட்டணியில். இதுல யாரு மிரட்டல், யாரு உருட்டல்? புத்தாண்டு செய்தியா சொல்லிருந்தீங்க, ஆட்சியில பங்கு பெறுவோம் அப்படிங்கிற புத்தாண்டு வாழ்த்து செய்தியை சொல்லிருந்தீங்க. அந்த நிலைப்பாடுல உறுதியா இருக்கீங்களா? கூட்டணி ஆட்சி அமையுமா? அதுக்கான சூழல் இது அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கு. அதிமுக தலைமையிலான ஆட்சி நடக்கும். தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம்.